ரசாயன உலகம். இப்போது இந்த இந்த நிமிஷம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்குது ஒரு ரசாயன உலகத்தில் தாங்க. ஓகேவா? நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கினாலும் நம்ம எப்படியோ ஒன்றுத்தில் ரசாயனத்தை பயன்படுத்தி தான் ஆகணும். சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இதில் இந்த பல ரசாயனங்கள் தான் நம்ம உயிரை காப்பாற்றிச்சு, பல வியாதிகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிச்சு. அது அவங்க மெடிசன் சொன்னாங்க. தமிழ் அலோபதி மருந்து, இங்கிலீஷ் மெடிசன். ஓகே, சரி. மிச்சம் இருக்க ரசாயனம்லாம் நம்மளையும் இந்த பூமியும் பாழ்படுத்திட்டு தான் இருக்குது. சரி, ஓகேவா? ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ரசாயனம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. அதில் எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லைன்னா டிசைட் பண்ண முடியும்ல. குளிக்காமல் இருக்க முடியாதுங்க, ஒத்துக்கிறேன். அதே குளிக்கிறதுக்கு சோப் போடும்போது அந்த சோப்பில் எந்தளவுக்கு டிஎஃப்எம் இருக்குது, எந்தளவுக்கு கெமிக்கல் கலந்துருக்கு, அது என்ன பேஸ்க்கு சோப்புன்னு நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியும் தானே. ஓகே, ஷாம்பு போடாமல் இருக்க முடியாது, ஒத்துக்கிறேன். அதுக்கே நீங்கள் அந்த ஷாம்புலேயும் மைல்டு இன்னும் ஒரு சில அலோவேரா அப்படின்னு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நாங்கள் பார்த்து வாங்கிறதுனா வாங்கிக்க முடியும். அப்படி இல்லைனா ட்ரெடிஷ்னல் மெத்தட் சீக்காவாவது வாங்கிக்க முடியும். ஓகே, இது மாதிரி தான். தலை சாயம் வேணுமா, மருதாணி அரைச்சி பூசினா போதும். இன்னும் சீத்தலை உடம்புக்காரங்க செட் ஆகாது. நம்மளால் முடிஞ்சளவு ரசாயனங்களை தவிர்க்க முடியும். பிரச்சனை நமக்கு கிடைச்சிருக்க இந்த அறிவை தப்பான விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு பார்க்குறது இல்லை.